எல்லா மேடைகளும் நான் கலைஞருடைய சினிமா வசனத்தை தான் பேசி காட்டுவேன். பராசக்தி வசனம். நான் நடிகர் தலைவருடைய வசனத்தை பேசி காட்டினா அவரை சந்திக்க கோபாலபுரம் வீட்டுக்கு போனப்போ, நீ என்ன எப்போ பார்த்தாலும் சத்யராஜ் நீங்கள் சிவாஜி வசனத்தையே பேசிகிட்டு இருக்கிறீங்க, நான் உங்களுக்கு பிடிச்ச நடிகர் எம்ஜிஆர் எழுதின வசனத்தை பேசுங்க அப்படிம்பாரு. நாம் படத்தில் நான் எழுதியிருப்பேன், அதை பேசுங்க. ஒரு காட்சியில் எதிர்பாராத விதமாக வீரப்பா உள்ளே வந்துடுவார். அதை பார்த்தோன்னே எம்ஜிஆர் ஒரு ஷாக் ரியாக்ஷன் கொடுப்பாரு. உடனே வீரப்பா வந்து கேட்பார் எம்ஜிஆர்கிட்ட, என்ன முகத்திலே ஆச்சரியக்குறி அப்படின்ட்டு. அதுக்கு எம்ஜிஆர் பதில் சொல்லுவார், ஆம் ஆச்சரியக்குறிதான், அதையே சற்று வளைத்தால் கேள்விக்குறியாக மாறிவிடும், கேள்விக்குறியும் அறிவாளும் ஒரே போல் தான் இருக்கும் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள் அப்படின்னு ஒரு வசனம். ஏன்னா பொருளாதார ரீதியாக மார்க்சிய சிந்தனையில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதனால தானே அவருடைய புதல்வருக்கு ஸ்டாலின்னு பேர் வச்சிருக்காரு. நான் கேள்விப்பட்டேன், அவர் பிறந்தப்போ ஏதோ ஒரு மீட்டிங் நடந்துட்டப்போ அவர் பிறந்தது சொன்னப்போ அவர் அங்கே ரஷ்ய புரட்சியின் மீது மிகுந்த ஈடுபாடு உள்ளவர் வந்து அந்த ரஷ்ய புரட்சி வீரன் ஸ்டாலினுடைய நினைவாக பேர் வச்சார் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். சரி, கலைஞருடைய பொன்மொழிகளை பேசி காட்டலாம் அப்படின்னு சொல்லி கூகுளில் போய் பார்த்தா அது ஆயிரக்கணக்காக வருது. சரி, ஒரு 4-5 விஷயம் மட்டும் எழுதிட்டு வரலாம் அப்படின்ட்டு எழுதிட்டு வந்தால் ரொம்ப சிறப்பாக இருந்தது. பாருங்க, மேகங்களே, சூரியனால் உருவான நீங்கள் அந்த சூரியனையே மறைக்கிறீர்கள், மறந்து விடாதீர்கள். காற்று வீச தொடங்கினால் கலைந்தும் கரைந்தும் மறைந்தும் விடுவீர்கள். முடியுமா நம்மால் என்பது தோல்விக்கு முன்பு வரும் தயக்கம், முடித்தே தீருவோம் என்பது வெற்றிக்கான தொடக்கம். அதுதான் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆதிக்கம் செலுத்துகிற மொழி குயிலாக கூவி வந்தாலும் மயிலாக ஆடி வந்தாலும் மயங்கி விட மாட்டோம், அன்னை தமிழ் காப்பதற்கு ஆவி தரவும் தயங்கிட மாட்டோம். ஆண்டவனின் படைப்பில் அனைவரும் சமமெனில் அவன் உயர் ஜாதிக்கு மட்டும் தங்கத்தால் மூளை செய்து தலைக்குள்ளே வைத்தானா? அடிமையாக இருப்பவன் தனக்கு கீழே ஒரு அடிமை இருக்க வேண்டும் என்று கருதினால் உரிமைகளை பற்றி பேச அவனுக்கு உரிமை கிடையாது. பெரும்பான்மை உடலை போன்றது, சிறுபான்மை கண்களை போன்றது. உரிமைகள் அனைத்தும் பெரும்பான்மைக்குத்தான் என்று சொல்லி சிறுபான்மையினரை புறக்கணிப்பது கண்களை குத்தி கொள்ளுகிற குருட்டு செயலாகும். வீரன் சாவதே இல்லை, கோழை வாழ்வதே இல்லை. அதனால்தான் கலைஞர் என்ற வீரன் இன்னும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். நன்றி, வணக்கம்.